டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, கிறிஸ்தவர்கள் டாட்டூ போடுவது அவசியமா? லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். செத்தவனுக்காக நம்ம சரீரத்தை என்ன செய்யக்கூடாது? கீறி கொள்ளக்கூடாது, எழுத்துக்களை நம்ம மேல குத்தி கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரம் இல்ல, அதே லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார், இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். இந்த அருவருப்பாக ஆண்டவர் நினைக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல பவுல் இப்படியா எழுதுகிறார், எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஒருவேளை நம்ம சரீரத்தில் டாட்டூ போடுறதுனால தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிற காரியமா இருக்குமா? இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டும். அதே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பவுல் இப்படியா எழுதுகிறார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. அப்போ இந்த சரீரம் நம்முடையது அல்ல என்று பவுல் சொல்றார். தேவனுடைய ஆவி தங்குகிற ஒரு சரீரம், இதில் நாம் அந்த டாட்டூவை போடலாமா? இது சரியா இருக்குமா, தப்பா இருக்குமா? நீங்க தான் முடிவு எடுக்கணும். அது மட்டுமல்ல, அதே பவுல் 1 கொரிந்தியர் 10:23ஆம் வசனத்துல இப்படி எழுதியிருக்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. தகுதியா இருக்குமா நமக்கு? இல்ல நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குமா? ரோமருக்கு அதே பவுல் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கடைசி பகுதியில் சொல்கிறார், விசுவாசனாலே வராத யாவும் பாவமே. தேவ பிள்ளைகளே, நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த டாட்டூ போடலாமா? இந்த பச்சையை கொத்திக்கலாமா? இது சரியா? அல்லது தேவனுக்கு மகிமை கொண்டு வருமா? அது பக்தி விருத்தியை உண்டாக்குமா? அது விசுவாசல வந்ததா என்று சொல்லி நீங்கள் பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.